ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு ஹைட்ராலிக் மிஷினரிஸில் பவுண்டரி லேயர் தியரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த பவுண்டரி லேயர் தியரி வந்து நமக்கு சேம் அதே கான்செப்ட் தான். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதில் வந்து 1-2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ். ஸோ அதை மட்டும் என்னென்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம போதும். ஓகே. ஸோ முதல்ல இனிஷியலி அந்த பவுண்டரி லேயர் தியரி, பவுண்டரி லேயர்னால் என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வாட்டர். ஓகேங்களா? ஸோ இது மெயின் கான்செப்ட் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் அதிகம் படிப்பாங்க. ஓகே, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து அதிகம் படிப்பாங்க. பிகாஸ் ஆஃப் தட் அந்த ஏரோப்ளைன், டிசைன் ஆஃப் ஏரோப்ளைனில் அண்டு ஹெலிகாப்டர் ஃப்ளையிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராக்கெட் லான்ச்சிங். ஸோ அந்த பற்றி நமக்கு இந்த ஏரோடைனமிக் கண்டிஷன்ஸில் வரும்போது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம படிப்பாங்க. சரிங்களா? எஸ். நம்ம போகலாங்களா? ஓகே, ஃபைன். ஓகே. இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. பர்டிகுலர் பிளேஸில் நமக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது, லைக் பைப் ஆர் சம்திங். ஓகே. ஆர் எனி ஹை டயாமீட்டர் ஆஃப் தி டக்ட் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு சடனாக ஒரு ஆப்ஜெக்ட் ஓகே வரும்போது நமக்கு இந்த எட்ஜில் போட்டு நமக்கு என்ன ஆகுது, லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஓகே. இதுக்கு பேர் தான் வந்து பவுண்டரி லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எனி அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எனி அப்ஸ்ட்ரக்ஷன். அதர் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஒரு பிளேன், ஓகேங்களா, ஒரு ஏரோப்ளேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி ஃப்ளை ஆகும்போது நமக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ், நமக்கு ஏர் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஏர் ஃபோர்ஸ் நமக்கு இந்த எட்ஜில் போட்டு எப்படி நமக்கு இதில் வேரி ஆகுது, இதுதான் நமக்கு வந்து பவுண்டரி லேயர் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து வெலாசிட்டி 0ன்னு சொல்லுவோம். அதாவது பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து வெலாசிட்டி 0 அப்படிங்கும்போது பவுண்டரி லேயர் திக்னஸ் 0வாக இருக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக பவுண்டரி லேயர் லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை நமக்கு பவுண்டரி லேயர் திக்னஸ்னு நம்ம சொல்லுவோம். பவுண்டரி லேயர் திக்னஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம டீட்டெயில் நம்ம படிப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இதான் நம்ம கான்செப்ட். ஓகேங்களா? இது எந்த நமக்கு ப்ராக்டிக்கலாக எங்கே வருது அப்படின்னா 2 கண்டிஷன், ஃப்ளோ இன் தி எனி அப்ஸ்ட்ரக்ஷன், another one is the aerodynamic condition. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? the boundary layer immediate vicinity of a boundary surface in the velocity of flowing, and the velocity is gradually increasing from 0 to the maximum of the stream velocity அப்படின்னு சொல்கிறோம். maximum of the stream velocity. no slip condition. no slip condition மீனிங் நமக்கு என்னது, there is a no loss அப்படின்னு நம்ம மீனிங் பண்ணது நமக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? எஸ். there is a no loss அப்படின்றது நமக்கு மீன் பண்ணது. ஓகே. எஸ். ஓகே. ஸோ வெலாசிட்டி நமக்கு இப்படி ஃப்ளோ ஆகுது, ஒன்று சம் ஆப்ஜெக்ட் இங்கே நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு வந்து பவுண்டரி லேயர் தியரி இப்படி தான் நமக்கு வந்து பவுண்டரி லேயர் தியரி நமக்கு இப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகே. இதை நம்ம பவுண்டரி லேயர் திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதை நமக்கு பவுண்டரி லேயர் திக்னஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது நமக்கு டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பவுண்டரி லேயரோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ் ஆஃப் தி பவுண்டரி லேயர். அது புரிஞ்சிருச்சிங்களா? ஓகே. இப்போ பவுண்டரி லேயர் அப்படின்னா ஆஸ் பர் டெஃபினிஷன் நமக்கு என்ன, பவுண்டரி லேயர் திக்னஸ் அப்படின்னா எஸ் என்னன்னா, ஸோ எந்த இடத்துல மேக்ஸிமம் வெலாசிட்டி 100% வந்து அட்டைன் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது 99% வெலாசிட்டி எங்கே வந்து அட்டைன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? எஸ். 100% நமக்கு வராது. 99% எந்த பிளேஸில் வந்து வெலாசிட்டி அட்டைன் ஆகுதோ, நீங்கள் ஒரு 10 மீட்டர்/செகண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஓப்பன், இது நமக்கு ஓப்பன் மாதிரி தான் நமக்கு தெரியுது. சரிங்களா? பிகாஸ் ஆஃப் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது லாகர்தமிக் ஸ்பைரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாகர்தமிக் ஸ்பிரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பைரல், சாரி. ஓகே. ஸோ இப்போ வெலாசிட்டி வந்து எந்த 99 ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், கரண்ட் மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த இடத்துல நமக்கு 99 ஸ்டீமோட வெலாசிட்டி 99 நமக்கு வருதோ அந்த ஹைட் ஆர் அந்த திக்னஸ்க்கு பேர் தான் நமக்கு பவுண்டரி லேயர் திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் எப்படி நமக்குன்னா, இஸ் பேஸ்ட் ஆன் லேமினார் ஃப்ளோ, டிரான்சிஷனல் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 2 ஃப்ளோ தான் நமக்கு அதிகம் பார்க்குறோம். டிரான்சிஷன் ஃப்ளோக்கு டேரெக்டாக ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லேமினார் ஃப்ளோ அப்படின்னா less than 5,000. ஓகேங்களா? அதாவது 5 lakhs அப்படின்னு சொல்லி less than 5 × 10⁵. ஓகே. greater than 5 × 10⁵ அப்படின்னு சொல்லி டர்புலன்ட் ஃப்ளோ. இது நம்ம படிப்போம் டீட்டெயிலாக பின்னாடி இருக்குது. ஓகே. எஸ். அப்போ இதில் வந்து 2 ஃபோர்ஸ் நமக்கு ப்ரிடாமினன்ட். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஒன்று வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ், another one is வெலாசிட்டி கிரேடியன்ட். ஸோ வெலாசிட்டி கிரேடியன்ட் வரதுனால நமக்கு என்ன வரும், கண்டிப்பாக விஸ்காசிட்டி நமக்கு இருக்கும். அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் F is equal to mu into dou E by dou y, விஸ்காசிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா? அப்போ பாருங்க, இது நமக்கு அப்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இது நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு அப்ஸ்ட்ரீம் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல திக்னஸ் நமக்கு எப்படி இருக்குது, லெஸ் திக்னஸ் இன் அப்ஸ்ட்ரீம், மோர் திக்னஸ் இன் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நமக்கு டவுன் திக்னஸ்.
அப்போ இது நமக்கு திக்னஸ் இங்கே அதிகமாக இருக்கா, இங்கே திக்னஸ் கம்மியாக இருக்கா, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ மெயின் கான்செப்ட் நமக்கு இதுதான். இதுக்கு மேலே வரது பவுண்டரி லேயர் திக்னஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் என்ன, மொமெண்டம் திக்னஸ் என்ன, எனர்ஜி திக்னஸ் என்ன, அப்படி தான் கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. இது நமக்கு இப்போ ஆல்ரெடி படிச்சதை நம்ம அப்படியே ஒரு தியரி மாதிரி பார்த்துடலாம். The shear stress tau is equal to mu into dou E by dou y. The boundary layers formed due to viscosity and pressure velocity gradient அப்படின்னு நம்ம சொல்கிறோம். viscosity and based on the velocity gradient, அவ்வளோதான். based on viscosity only, pressure not pressure, ஓகேங்களா, not pressure, velocity, not pressure, only velocity. The velocity change with respect to the height, this is a gradient, velocity gradient. It is depending upon the viscosity. Because of tau is equal to finally mu into dou U by dou y. இது நம்ம viscosity நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? Yes. Not pressure, only velocity, gradient and viscosity. The distance increasing, thickness increasing, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. Distance increasing, the value of shear stress நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கவனிங்க. இப்போ the distance அப்படின்றது என்ன, பவுண்டரி லேயர் திக்னஸ்ன்றது, சாரி distance அப்படின்றது x. சரிங்களா? எஸ். அப்போது டிஸ்டன்ஸ் நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திக்னஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ திக்னஸ்ன்றது நமக்கு என்னது, இதுதான் நமக்கு திக்னஸ். இந்த ஹைட்டு தானே நமக்கு திக்னஸ். இங்கே கவனிங்க, இந்த ஹைட்டு தானே நம்ம போட்டிருக்கோம் dy அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. அப்போ நமக்கு thickness is inversely proportional to shear stress. கரெக்டாக? அப்போது length is inversely proportional to shear stress. Why? Because of length is directly proportional to thickness அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது shear stress is inversely proportional to boundary layer thickness and inversely proportional to length of the boundary layer. ஓகே, tau directly proportional to 1 divided by dy, vertical distance, the boundary layer thickness அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், கேட்டதில் பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போடுங்களா. ஓகே, இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பவுண்டரி லேயர் திக்னஸ் அப்படின்னு என்ன டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. The distance from the boundary or distance from the base of the ground or our base, the velocities attain the maximum velocity of 99% from the free stream is known as the boundary layer thickness. Okay, the height or the distance between the stream, ஓகேங்களா, boundary to the free stream velocity is the 99% with respect to initial velocity. அது எப்படி 99 எப்படி சொல்கிறீங்க, இனிஷியல் velocity நான் 10 கொடுக்குறேன், எனக்கு வந்து 9.9 நீங்கள் வந்து ஒரு தடவை velocity வந்துருச்சு அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு பேர் தான் இங்கே பவுண்டரி லேயர் திக்னஸ். அது டெல்டா அப்படின்றது மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ இப்படி கூட கேட்கலாம். ஸோ இனிஷியல் அப்ளைங் velocity is 10 meter per seconds. So what is the velocity in the boundary layer thickness? into 9.9 into 10 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ 9.9 meter per seconds, இதுதான் நமக்கு கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த பவுண்டரி லேயர் திக்னஸ்லேருந்து, அதாவது பவுண்டரி லேயர் திக்னஸ்லேருந்து பர்பண்டிகுலர் நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே நமக்கு வந்து அந்த மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து எப்போ வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் ஃப்ளோ ரேட் டியூ டு growth ஆஃப், ஓகேங்க, ரிடக்ஷன் ஆஃப் தி மாஸ் ஃப்ளோ ரேட் டியூ டு த growth ஆஃப் தி பவுண்டரி லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். த திக்னஸ் மெஷர்டு ஃப்ரம் பர்பண்டிகுலர் டு தி பவுண்டரி லேயர், this compensate the reduction of the mass flow rate due to growth of the boundary layer அப்படின்றோம். அதாவது இப்போ இனிஷியலாக நம்ம இப்படி growth ஆகிட்டு போகிறோம், இப்படி நமக்கு செப்பரேஷன், ஃப்ளோ செப்பரேஷன் நமக்கு நடக்குங்களா. அப்போ நமக்கு என்ன, ஃப்ளோ செப்பரேஷன் நடக்கும்போது நமக்கு டிஸ்சார்ஜ் அங்கேயும் இங்கேயும் நமக்கு இப்படி போயிட்டு இருக்கும். அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் நமக்கு என்ன ஆகுது, ரிடியூஸ் ஆகுது. அதை தான் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சரிங்களா, அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்டோரிலாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா, மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு ரோ வி இன்ட்டு, ஓகே, மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு ரோ கியூ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ வெலாசிட்டி இன்ட்டு ப்ரொஃபைல் ஏரியா ஆர் சர்ஃபேஸ் ஏரியா, பி இன்ட்டு டிஒய், பிரெத் எவ்வளவு, டெப்த் ஒன்று போட்டுருவீங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் ஈக்குவல் டெல்டா ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து டெல்டா, இது வந்து டெல்டா ஸ்டார். த ரேஷியோ பிட்வீன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டு தி எனர்ஜி திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ரேஷியோ பிட்வீன் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டு தி எனர்ஜி திக்னஸ் ஈக்குவல் டு ஆஃப், அதாவது டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகே, ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், பவுண்டரி லேயர் திக்னஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் இஸ் 2 அப்படின்னு சொல்கிறேன். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், பவுண்டரி லேயர் திக்னஸ் 99% வெலாசிட்டி. ஸோ அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் மொமெண்டம் திக்னஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸில் மொமெண்டம் அப்படிங்கும்போது 6, ஓகேங்களா, 6 1/6 நமக்கு இருக்கும். இதே எனர்ஜி திக்னஸ் வந்து 1/4 E4 அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சரிங்களா, எஸ். ஸோ இதுதான் நமக்கு கான்செப்ட். இந்த மாஸ் ஃப்ளோ ரேட்டு மாதிரி நீங்கள் இந்த டெஃபினேஷன் போட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுலாம் யாரும் உங்களையே கேட்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா, எஸ். டேரெக்டாக இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஆன்சர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். எனர்ஜி திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே டிபெண்டிங் அப்பான் தி வாட், டிபெண்டிங் அப்பான் தி ஃப்ளோ ரேட் டிக்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான். வெலாசிட்டி ஒன்று நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பொறுத்தவரைக்கும் வெலாசிட்டி யார் அஃபெக்ட் பண்ணுறா, அதனுடைய ஃபேக்டர்ஸ் யார், டிஸ்சார்ஜை யார் அஃபெக்ட் பண்ணுறா, அவனுடைய ஃபேக்டர்ஸ் யார், அதை மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணால் நமக்கு போதும். ஓகே, எஸ். அப்போ மொமெண்டம் திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு
எனர்ஜி திக்னஸ் பவுண்டரி லேயர் திக்னஸ் டிவைட் பை 6. அப்போது எனர்ஜி திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு பவுண்டரி லேயர் திக்னஸ் டிவைட் பை 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பேசிக் கொஸ்டின் இது. ஓகே, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஷேப் ஃபேக்டர் அப்படின்றோம். த ரேஷியோ பிட்வீன், ஓகே, த ஷேப் ஃபேக்டர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். த ரேஷியோ பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டு தி மொமெண்டம் திக்னஸ். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டு தி மொமெண்டம் திக்னஸ் 3. இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டு மொமெண்டம் திக்னஸ் 3, ஷேப் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 3. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸாக அப்போ டெல்டா பை 2, மொமெண்டம் திக்னஸாக டெல்டா பை 6. அப்போ 3 வரது, இது மட்டும் தான் ஆன்சர். மற்றெல்லாம் எது போட்டாலும் ஆன்சர் 2, 1 தான் நமக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? எஸ். For a velocity at a boundary v at y distance, the same was the maximum velocity at v0 அப்படின்னு நாம சொல்றோம். The velocity at a boundary layer v at y distance same was the velocity at the initial velocity v0 அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ இதில் மீனிங் என்ன நமக்கு பண்ணுது? இது நமக்கு ப்ரொஃபைல், நமக்கு இது ப்ரொஃபைலோட ஃபார்முலா. அப்போது வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுது. என்ன ரீசன் அப்படின்னா கவனிங்க, டிஸ்டன்ஸ் நமக்கு இப்போ வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? எஸ், v0 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி 50% இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம 99% வெலாசிட்டி தான் நமக்கு பவுண்டரி லேயர் திக்னஸ். அப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 75% வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு நம்ம 99% வருதுங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது? திக்னஸ் டேரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ். அப்போ வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி திக்னஸ் ஆஃப் தி பவுண்டரி லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் y அப்படிங்கும்போது v டிவைடட் பை v0. அப்போ இனிஷியல் திக்னஸ் மேக்ஸிமம் அட்டைன் ஆகிற வெலாசிட்டி இது. எனக்கு எங்கே வெலாசிட்டி அட்டைன் ஆகாது அப்படின்ற தெரியாத டிஸ்டன்ஸோ ஒய்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்போது v டிவைடட் பை v0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? yx டிவைடட் பை டெல்டா அப்படின்றத ஒரு ப்ரொஃபைல் எழுதுறாங்க, லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பவுண்டரி லேயர் திக்னஸில் லேமினார் ஃப்ளோக்கு இந்த ஃபார்முலா நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? எஸ். ஷேப் ஃபேக்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஷேப் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஸ்டார்டட் பை டெல்டா எம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டு தி மொமெண்டம் திக்னஸ் அப்படின்னு சொல்லிச்சு. திஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. தி ஷேப் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, எஸ். இந்த ஷேப் ஃபேக்டர் நம்ம இதுலேயும் படிப்போம், பிளாஸ்டிக் அனாலிசிஸில், ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் படிப்போம். ஓகே, plastic moment capacity divided by yield moment capacity or plastic section modulus divided by elastic section modulus னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஓகே, அதாங்க நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ். சேஃப் ஃபேக்டர் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ த பவுண்டரி லேயர் ப்ரொஃபைல் வான் கர்மன் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பிலையும் கேட்டது கிடையாது, டிஎன்பிசிஐலையும் கேட்டது. கேட்டில் கேட்டிருக்காங்க, இஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ஐஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ ஃப்ளோ இஸ் த லேமினார் ஃப்ளோ. Okay, everybody know that formula, Reynolds number is equal to rho v divided by mu. So Reynolds number value less than 5 lakhs, sorry, 5 into 10 to the power of 5 or 5 lakhs is known as flow, is the laminar flow. So the profile u divided by u naught is equal to 3 by 2 y by delta minus half into y by delta whole cube அப்படின்றோம். 3 by 2 இங்கே பாருங்கள், இந்த 3 by 2 y by delta minus இந்த 3 அப்படி இங்கே மேலே போயிடணும். ஓகேங்களா? அந்த 2 அப்படியே தான் இருக்கும் நமக்கு. இங்கே இருக்க 3 வந்துட்டு மேலே போகுது, y by delta whole cube அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. v divided by v naught is equal to y by delta. இந்த ப்ரொஃபைல் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படி வந்ததுன்னு. டர்புலன்ட் ஃப்ளோ அப்படிங்கும்போது நமக்கு இது இஸ் பேஸ்ட் ஆன் தட் வெலாசிட்டி. ஓகே, இந்த வெலாசிட்டி ஆஃப் ஏர் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் 1 டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் 1, வெலாசிட்டி ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு z1 டிவைட் பை z2 தி ஹோல் பவர் 1/7 சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். 1/7 to 1/9 நமக்கு வரும். 1 by y by delta whole cube. சேம் அதே கான்செப்ட். அப்புறம் Reynolds number greater than 5 lakhs அப்படின்றோம். 5 into 10 to the power of 5 அப்படிங்கும்போது நமக்கு ஃப்ளோ இஸ் த டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் பேசியஸ். ஓகேங்களா? இந்த பிளேசியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிசல்ட்லாம் வந்து நமக்கு இதில் கொஸ்டின் கேட்டதில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். இந்த பேசியஸ் ரிசல்ட் பேஸ் பண்ணி இந்த பவுண்டரி லேயர் திக்னஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்து நமக்கு தெரியும். பட் இவர் என்ன சொல்கிறது? பவுண்டரி லேயர் திக்னஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் தி லென்த் அப்படின்றாங்க. அதேமாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுன்னு சொல்லிட்டாருங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. பட் பவுண்டரி லேயர் திக்னஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? ஜஸ்ட் இது வாட் இஸ் வாட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து சும்மா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்றது கிடையாது. ஓகே, எஸ். ஸோ லேமினார் ஃப்ளோ. ஓகே, ஸோ லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோக்கு நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக் ஃபோர்ஸ் ஃபார் தி லேமினார் அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. இந்த கொஸ்டின் கேட்டதில்லை, ஜஸ்ட் இதனுடைய ஃபேக்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, எஸ். ஒரு ஃபோர்ஸ்ப்பா, ரைட்.
ஸோ அப்போ ஃபோர்ஸ் அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா த ட்ராக் ஃபோர்ஸ். அப்போ ட்ராக் ஃபோர்ஸ் அப்படின்னா இது நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட். இது நம்ம என்ன சொன்னீங்க, இது ஏரோடைனமிக்ஸ் நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு. இப்படி ஃப்ளோ ஆகும்போது இதனுடைய விண்ட் ஃபோர்ஸ் நமக்கு என்னன்னு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வருது அப்படின்னா அடுத்து ஃப்ரிக்ஷனல். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ட்ராக் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா இஸ் த சேம். tau is equal to rho a v square divided by 2. இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. the coefficient, okay, the track force, okay, the track force in the shear velocity, shear stress directly proportional to velocity square. இது ஒரு 1 mark question TRB ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, the local skin friction shear force tau naught is equal to half into CFX. CFX அப்படின்னா நமக்கு coefficient of friction, coefficient of the friction அப்படின்னு நம்ம சொல்றோம். CFX அப்படின்னு நம்ம சொல்றோம், coefficient of the skin friction value. rho a v ஸ்கொயர். ஓகேங்களா, ரோ ஏ வி ஸ்கொயர் நமக்கு. ஓகே, திஸ் இஸ் ஃபோர்ஸ். ஓகே, டேரெக்டாக நான் வந்து ஃபோர்ஸ் எழுதியிருக்கேன். இது வந்து ஷியர் மட்டும் தான் நமக்கு. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட். ஓகே, எஸ், இது நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஓகே அண்ட் ஷியர் ஆல்சோ நமக்கு ஓகே. நெக்ஸ்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ரோ ஏ வி ஸ்கொயர் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ட்ராக் ஃபோர்ஸ் அப்படின்றோம். அப்போ ட்ராக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்டி இன்ட்டு ஹாஃப் ஏ ரோ ஏ வி ஸ்கொயர் இன்ட்டு சிடி. லாஞ்சிடியூடினல் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா அதனுடைய ஃபேக்டர் மல்டி பண்ணிக்கோங்க. ட்ராக் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா அதனுடைய ஃபேக்டர் பண்ணிக்கோங்க. பட் கான்செப்ட் ஃபார்முலா நமக்கு சேம் தான். ஓகேங்களா, எஸ். அப்போது இந்த பவுண்டரி லேயர் வருதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இதனுடைய கண்டிஷன் தான் என்ன, எதுக்காக வந்து இது ஃபார்ம் ஆகுது, என்ன கிரேடியன்ட், அதாவது என்னென்ன டிஃப்ரென்ஸ்னால, வெலாசிட்டி கிரேடியன்ட் சொல்லிட்டீங்க, விஸ்காசிட்டின்னு சொல்லிட்டீங்க. அப்போ ப்ரெஷர்னால நமக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் வருதா? இப்போ இதுதான் இங்கே கன்ஃபியூஷனே. என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, இது boundary layer theories, boundary layers formed due to viscosity, velocity gradient. Viscosity, velocity gradient and pressure gradient. Pressure gradient, viscosity only அப்படின்னு கொடுத்துருவாங்க. நமக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னதான் பண்ணுறது, ப்ரெஷர்னு நம்ம இங்கே படிக்கிறோம், அங்கே விஸ்காசிட்டி நம்ம படிக்கிறோம். பட் இனிஷியலி, ஸோ ப்ரைமர்லி இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி வெலாசிட்டி அண்டு வெலாசிட்டி கிரேடியன்ட் அண்டு டைனமிக் விஸ்காசிட்டி மட்டும்தான். இந்த ப்ரெஷரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணிக்க தேவையில்ல. பட் ரீசன் என்ன, ரிவர்ஸ் எஃபெக்ட் நமக்கு எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இட் இஸ் காஸ்ட் பை கண்டிஷன் ஃபார் தி பவுண்டரி லேயர் செப்பரேஷன். பவுண்டரி லேயர் எப்படி செப்பரேஷன் பற்றி நம்ம பார்க்குறது. ஓகேங்களா, எஸ், இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது. இது பவுண்டரி லேயர் நம்ம அங்கே பார்த்தோம், இது பவுண்டரி லேயர் செப்பரேஷன். ஓகேங்களா, செப்பரேஷன்னால நமக்கு வரதான் ப்ரெஷர். ஓகேங்களா, எஸ். அப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பவுண்டரி லேயர் ஓகே, இப்படியே பவுண்டரி லைன் போயிட்டே இருக்குது. அப்படி போகும்போது இது ஓகே, கரெக்ட், இது நமக்கு வெலாசிட்டி கிரேடியன்ட் ஓகே. சடனாக என்ன பண்ணுது, இப்படி ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்தது. அப்போ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ்க்கு நம்ம போயிடுது அப்படின்றோம். நெகட்டிவாக சம் ரிவர்ஸ் எஃபெக்ட். என்ன ரீசன், நமக்கு என்னென்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் நம்ம படிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஓகேங்களா, அப்போ ப்ரெஷர் டோ பி பை டோ எக்ஸ் இன்க்ரீசிங் இந்த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ. அப்போ ப்ரெஷர் பாசிட்டிவ் வேல்யூ வரும். அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே கூடிய ப்ரெஷர் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ப்ரெஷரோட ஆக்சுவல் ப்ரெஷரோட நமக்கு என்ன பண்ணுது, அதிகமாக போயிடுது. ஸோ இட் இஸ் அ ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு நமக்கு நடக்குது. சரிங்களா, அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து நெகட்டிவில் போயிடுது. ஸோ அதனால் அந்த வெலாசிட்டி கிரேடியன்ட் நமக்கு எப்படி வரும், இப்படி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இது டாப் வெலாசிட்டி கிரேடியன்ட், இது வந்து பாட்டம் வெலாசிட்டி கிரேடியன்ட் சொல்லிட்டு நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, எஸ். அப்போது டோ வி பை டோ எக்ஸ் கிரேட்டர் தென் 0. எஸ், கரெக்ட். டோ வி பை டோ ஈக்குவல் டு 0. ஓகே, இதுவும் கரெக்ட். டோ வி பை டோ ஒய் இஸ் லெஸ் தென் டோ வி பை டோ எக்ஸ் ஆர் டோ வி பை டோ ஒய் லெஸ் தென் 0 அப்படிங்கும்போது இது வந்து தவறு. ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் த வெலாசிட்டி கிரேடியன்ட் கெட் நெகட்டிவ் வேல்யூ, த ரிவர்ஸ் எஃபெக்ட் நமக்கு நடக்கும். இங்கே இதெல்லாம் பாசிட்டிவ் எஃபெக்ட். 0 வந்து தப்பு இல்லை, இட் இஸ் அ மினிமம். ப்ரெஷர் நமக்கு வந்து மினிமம் அங்கே இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எஸ். நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட். உங்களுக்கு ப்ரெஷர் வந்து உங்களுடைய ப்ரெஷருக்கு ஆப்போசிட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஷுட் பி சேஃப் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு மீன். அப்போ டோ பி பை டோ எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீசிங் ஓகே சார், டிக்ரீசிங் இட் இஸ் அ மினிமம் வேல்யூ. தென் இன்க்ரீசிங் டோ பி பை டோ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நமக்கு. அப்போ 0 திஸ் இஸ் த நெகட்டிவ் வேல்யூ, திஸ் இஸ் த பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படியே ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் நமக்கு நடக்கும். ஓகேங்களா, எஸ். த ரிவர்ஸ் ஃப்ளோ காசிங் எடிஸ் மோஷன். அப்போ நமக்கு வந்து எடிஸ் எங்கே பார்த்தாலும் இந்த ரிவர்ஸ் வந்தாவே முடிஞ்சிருச்சு. எடிஸ் ஃப்ளோ தான், எடிஸ் கரண்ட் ஃப்ளோ. ஓகேங்களா, the flow is the upward direction due to the some velocity changes or pressure gradient changing அப்படின்னு சொல்றோம். velocity gradient changing and pressure changing. the velocity gradient அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, the bottom pressure more, pressure gradient is constant. pressure பாட்டத்தில் வந்து ப்ரெஷர் நமக்கு அதிகமாக இருக்கும் and pressure gradient is constant. அங்கே எப்படி நீங்கள் velocity gradient வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறீங்களோ இங்கே pressure gradient is constant. ஓகே, நெக்ஸ்ட் P increasing in the direction of the flow. ஓகே, இந்த direction of flow நமக்கு வந்து பாசிட்டிவ், அப்புறம் இந்த direction of flow நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ரைட் சைடில். ஓகே, எஸ். ஸோ வெலாசிட்டி கிரேடியன்ட் இஸ் மெயின்லி டிபெண்டிங் ஆன் போத் பவுண்டரி லேயர் செப்பரேஷன் அண்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்றோம். இந்த வெலாசிட்டி கிரேடியன்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் பவுண்டரி லேயர் செப்பரேஷன் அண்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட். பவுண்டரி லேயர் செப்பரேஷனில் தான் நமக்கு ப்ரெஷர் கிரேடியன்ட்டே வராங்க.
ஜென்ரலாக பவுண்டரி லேயர் திக்னஸ் பவுண்டரி லேயரை பற்றி பேசுனாங்க அப்படின்னா விஸ்காசிட்டி அண்டு வெலாசிட்டி கிரேடியன்ட் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஏன்னா அந்த கொஸ்டின் நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம செப்பரேஷன்ற வேர்டை நான் வந்து கவனிக்காம விட்டுட்டு போத் ரெண்டுமே போட்டேன். வெலாசிட்டி கிரேடியன்ட் 3மே போட்டேன். வெலாசிட்டி கிரேடியன்ட், ப்ரெஷர் கிரேடியன்ட் அண்டு விஸ்காசிட்டி அப்படின்னு போட்டேன். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இதில் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். இப்போ ∂u/∂y greater than 0 அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளோ செப்பரேஷன் ஆகுதா இந்த இடத்துல? கிடையாது. அப்போ வந்து ப்ரெஷர் வேல்யூ லெஸ் கம்மி தான் நமக்கு. ஓகேங்களா, லெஸ் தான் நமக்கு, கம்மி தான். ஓகே, எஸ். அப்போ ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது செப்பரேஷன் இருக்குதா? there is no flow வெர்ஜி கண்டிஷன். வெர்ஜி கண்டிஷன் மீன் there is no change. வெர்ஜின் கண்டிஷன் அப்படியே நமக்கு இருக்குது, நார்மல் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, அப்போ லெஸ் தான் ஆகும்போது நமக்கு ஃப்ளோ செப்பரேட்டட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ன்றோம். அப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட் லெஸ் தென் 0. அப்போ ∂p/∂x வேல்யூ ஆர் y வேல்யூ கிரேட்டர் தென் 0. இந்த இடத்துல ∂p/∂x வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் தான் மினிமம் போட்டாலும் ஓகே தான். இப்போ ∂p/∂x வேல்யூ லெஸ் தென் நமக்கு இந்த இடத்துல 0. அப்படியே ரிவர்ஸ் எஃபெக்ட், அவ்வளோதான். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா, மெத்தட் ஆஃப் ப்ரிவெண்டிங் ஃப்ளோ செப்பரேஷன். ஓகே, ரைட். இந்த மாதிரி ஃப்ளோ செப்பரேஷன் நடக்குது, அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்க, அதனுடைய ரீமெடிஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரொட்டேட்டிங் தி பவுண்டரி லேயர் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ. ஓகே, அப்போ உங்கள் பவுண்டரி லேயர் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரொட்டேட்டிங் அப்படின்றது நம்ம இந்த பவுண்டரி லேயர் நம்ம ரொட்டேட் பண்ண முடியாது. நம்ம வந்து நம்முடைய வேன், ஓகேங்களா, இந்த ஃப்ளைட்டுடைய டைரக்ஷன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணலாம். ஆர் ஃப்ளோ டைரக்ஷன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ரொட்டேட்டிங் இந்த பவுண்டரி லேயர் இந்த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்றோம். டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோலேயே நம்ம பவுண்டரி லேயர் ரொட்டேட் பண்ணிட்டு போகிறோம். சரிங்களா? சப்ளைங் தி அடிஷ்னல் எனர்ஜி, இது வேணால் நம்ம பண்ணலாம். இந்த ரொட்டேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புரியாமல் இருக்கலாம், என்னடா ரொட்டேட்டிங் அப்படின்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரெஷர் நமக்கு அந்த இடத்துல நம்ம சொல்லி வச்சு நம்ம ப்ரெஷரை விட ஆல்ரெடி ப்ரெஷர் எக்ஸிஸ்டிங் வந்து அதிகமாக இருக்குது. ∂p/∂x greater than 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ அடிஷ்னலாக சம் ப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். எஸ், இது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ரைட். சக்ஷன் ஆஃப் தி ஸ்லோ மூவிங் ஃப்ளூயிட் பை தி சக்ஷன் ஸ்லாட் அப்படின்றோம். ஓகேங்களா, எஸ். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ என்னன்னா சக்ஷன் ஆஃப் தி ஸ்லோ மூவிங் ஃப்ளூயிட், அந்த ஸ்லோ மூவிங் ஃப்ளூயிட் நமக்கு என்ன, நமக்கு ஸ்லோ மூவிங் ஃப்ளூயிடாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன அர்த்தங்கிறதுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி அங்கே ஒரு சக்ஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம ஆக்சுவல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணால் நமக்கு என்ன பண்ணலாம், அதனுடைய ஸ்பீடை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸ்லோ இருக்கிறத ஆல்ரெடி நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஸோ ப்ரொவைடிங் பெண்ட் கைடு வேன் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், இது நமக்கு ரெண்டும் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடுச்சு. அடிஷ்னலாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஒரு அதாவது பெண்டாக இருக்குது, நீங்கள் வந்து இப்படி ஒரு லேயரை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதை விட்டா நமக்கு என்ன இருக்கும், ப்ரெஷர் நமக்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரொவைடிங் பெண்ட் லைக் திஸ். ஓகேங்களா, லைக் திஸ் டைரக்ஷன் நமக்கு என்ன இந்த இடத்துல பட்டு லேயர் நமக்கு இப்படி போயிடும். அப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரொட்டேட்டிங் பவுண்டரி லேயர் இந்த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ, சப்ளைங் அடிஷனல் பவுண்டரி, சக்ஷன் ஸ்லாட் ஷுட் பி அப்ளைடு அடிஷ்னலி அண்ட் ப்ரொவைடிங் பெண்ட் கைடு வேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேக்வேர்ட் பெண்ட் கைடு வேன் நமக்கு முக்கியம். கைடு வேன் இஸ் ஆல்வேஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஃபிஷியன்சி பேக்வேர்ட் அண்ட் கைடு வேன் எஃபிஷியன்சி இஸ் டு பி 85% அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டர்பைனில் படிச்சிருக்கோம். சரிங்களா? எஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப் டாபிக் மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது படிங்க, ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பவுண்டரி லேயர் தியரின்னு என்னென்னு பார்த்தோம். ஓகே, பவுண்டரி லேயர் திக்னஸ் என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், மொமெண்டம் திக்னஸ் 6. ஓகேங்களா, மொமெண்டம் திக்னஸ் 6, எனர்ஜி E4 அப்படின்னு சொல்லலாம், 4E. ஓகேங்களா, அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம சிலபஸ் அப்படிங்கும்போது ஒரு 10 டாபிக் சிலபஸ் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே படித்தாகணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு கொடுக்க மாட்டாங்க அவங்க. அப்போ நம்ம இது வந்து கொஷின்ஸ் வந்து அந்த டைமில் நமக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணும்போது நம்ம நியூ டாப்பிக்கில் வந்து டக்குன்னு கொஷின்ஸ் கேட்டு விட்ருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஓகே, ஸோ இந்த ஓப்பன் சேனல் ஃப்ளோ பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம ரிப்பீட் பண்ணலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.